كذلك يجزي الله المتقين الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون. நாம் வாழ்கிற இந்த தேசத்தில் உலகம் முழுவதும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக பல கொள்ளைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசத்தில் இந்த 10-12 ஆண்டுகளில் தொடர்ந்து முஸ்லீம்களை காட்டியே ஒரு கூட்டம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. மாட்டுக்கறின்னு சொன்னான், ஹிஜாப்னு சொன்னான், அப்புறம் தலாக் சட்டம் என்று இப்படி பாபர் மசூதி என்று தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டை ஆகிறவன் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு என்ன வழிகளை செய்ய வேண்டும், மக்களின் முன்னேற்றத்திற்கு, நாடு முன்னேற்றத்திற்கு எந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சிந்திக்காமல் தாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு எங்கே தூண்டி விட்டால், யாரை தூண்டி விட்டால், யார் மீது வெறுப்பை விதைத்தால் நாம் ஆட்சியிலே நிரந்தரமாக இருக்கலாம் என்று திட்டமிட்டு அவர்கள் தொடர்ந்து முஸ்லிம்களை ஒரு பக்கத்திலே அவர்களை விரோதிகளாக காட்டி நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மக்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். இப்போ இறுதியாக வக்ஃபு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக ஓடிக்கொண்டிருப்பதை பலரும் நாம் அறிவோம். இந்த வக்ஃபு சட்டம் எதனால் வருகிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக புரிந்து கொள்வது. இந்த வக்ஃபு சொத்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த வக்ஃபு சொத்து எதற்காக பயன்படுதுன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் செல்வந்தர் என்ன செய்யலாம், ஒரு பள்ளிவாசல் தொடர்ந்து செயல்பட வேண்டும், இந்த பள்ளிவாசலுக்கு தேவையான பொருளாதாரம் வேண்டும், ஒரு அச்சத்துக்கு சம்பளம் கொடுக்கணும், அது மதரசா நடக்கணும், அங்கே தொழுகை நடக்கணும், அது தேவையான செலவுகள் இருக்குது. அதை பராமரிப்பதற்காக ஒரு ஏதாவது வருமானம் வந்தால், ஒரு சொத்துலேருந்து வருமானம் வந்துச்சு சொன்னால் அது நல்லா இருப்பேங்கிற செல்வந்தர்கள் அது மாதிரி பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிறாங்க. ஒரு மதரசா அல்லது ஒரு இந்த தர்காவுன்னு எழுதி வச்சுக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ இது மாதிரி சொத்துக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், நல்ல பணிகளுக்காக எழுதி வைத்திருக்காங்க. அவனை எதை நல்லது நினைச்சாலும் அதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு முஸ்லீம்கள் எழுதி வச்சது, அது வகுப்பாக செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் அரசாங்கம் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இதெல்லாம் ஏகப்பட்ட சொத்து இந்தியாவிலே வந்து 2வது இடத்துல, முதல் இடம் வந்து ரயில்வே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிற ரயில்வேக்கு தான் அதிக சொத்து இருக்கு. அதை தாண்டி 2வது இடத்துல வந்து வக்ஃபுக்கு தான் நிறைய சொத்து இருக்கு. லட்சக்கணக்கான கோடி சொத்துக்கள் இருக்குது. இந்த சத்தை கொண்டு உண்மையாலுமே அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையானவர்கள், ஏன்னா முஸ்லீம் தான் அங்கே நிர்வாகம் செஞ்சான், முஸ்லீம் தான் அங்கே செக்ரட்டரியாக இருப்பான், செயலாளராக இருப்பான், தலைவராக இருப்பான், அந்த வக்ஃபு இருக்குது, வக்ஃபு போர்டுக்கு. இப்படி இருந்தவர்கள் வந்து உண்மையாலுமே நேர்மையாக அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தான்னு சொன்னால், இந்த சொத்தை கொண்டு எத்தனையோ கல்விக்கூடங்களை அமைத்திருக்கலாம், எத்தனையோ மருத்துவமனைகளை அமைத்திருக்கலாம், முஸ்லீம்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், இந்த சமுதாயத்தையே மேலே கொண்டு வந்திருக்கலாம் இருக்கிற சொத்தை வச்சு. ஆனால் அங்கே இருந்த முஸ்லீம்கள் யாரும் எதுவுமே செய்ய, எவன் தலைவராக வந்தாலும் சரி, எவன் செயலாளராக வந்தாலும் சரி, எவன் நிர்வாகத்துக்கு வந்தாலும் சரி, முஸ்லீம் சமுதாயத்துக்கு எடுத்து எதுவுமே செய்யலை. என்ன செஞ்சான், இப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 10 கடை இருக்கும், 20 கடை இருக்கும். அவனுக்கு வேண்டியவன் அவன் முஸ்லீம் இல்லையா, 10,000 ரூபா வாடகையா, 2,000 ரூபா கொடு, வாடகை 2,000 ரூபா, எனக்கு 3,000 ரூபா, 5,000 ரூபா உனக்கு. அவன் வாடகை இருக்கிறவங்க 10,000 ரூபா வாடகையை 2,000 ரூபா கணக்கு விட்டு போடுவான், 3,000 ரூபா என்கிட்ட கொடுத்துரு, 5,000 ரூபா இருந்துச்சு. இப்படிதான் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் நாசமாக போகும். அதை தாண்டி தலைவராக வருவான், வக்ஃபு போர்டு தலைவராக இருப்பான். தலைவராக இருக்கிற யாராக இருப்பாங்கன்னா ஆளுங்கட்சிக்காரன் தான் தலைவராக போட்டுருப்பான். ஆளுங்கட்சிக்காரன் யாரை நினைக்கிறான்னா அவனை தலைவராக போட்டுருப்பான். இப்போ ஆளுங்கட்சிக்காரனுக்கு ஏதாவது ஒரு சொத்து தேவைப்படும், எங்கேயாவது ஒரு மெயின் ஒரு இடத்துல சொத்து தேவைப்படுன்னு வச்சுங்க, உடனே தலைவரை பண்ணுவான், இது வக்ஃபு சொத்தாக இருக்கு, இது இந்த கட்சிக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னா அவன் கையெழுத்து போடுவான். அவனுக்கு எல்லா அதிகாரம், வக்ஃபு போர்டில் யார் தலைவராக இருக்கிறாரோ, யார் செயலாக இருக்கிறாரோ அவனுக்கு அதுக்குள்ள அதிகாரம் இருக்குது. அப்போ அவன் கையெழுத்து போட்டோன்னு என்ன ஆயிரும், அந்த கட்சி சொத்தாக போயிடும். இல்லை எவனாவது ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கானா, அவனுக்கு தேவை இருக்குதா, அவன் போய் அங்கே ஏதாவது காசை கொடுத்து இந்த சொத்து அவனுக்கு வேணும், கையெழுத்த போடு, அவன் சொத்தாக போயிடும்.
இப்படி கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டான் கொடுத்துட்டான். இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க சரி, முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அது மாதிரி வகுப்பு சொத்துக்களை நிறைய கொண்டு போயிட்டாங்க, நிறைய சொத்துக்களை கொண்டு போயிட்டாங்க. இப்ப இதுல என்ன ஆச்சுன்னு சொன்னா, இப்படி எல்லாம் போயிட்டே இருக்குது, நிறைய கொள்ள போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு கேஸை போடுறான். வகுப்பு சொத்துக்கள் இப்படி போயிட்டே இருக்கு, இதை ஏதாவது முறைப்படுத்தணும், இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணான், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் கொண்டுவாங்க. ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோன்னு என்னாச்சு, அங்கே போய் விவாதம் பாஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆனவன அதை எப்படி இப்போ எடுத்துட்டான்னு சொன்னால், இவ்வளோ நாள் அவன் ஆட்டையை போட்டுருந்தான், இப்போ மொத்தமாக நம்ம ஆட்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு அழகாக திருத்துறான் சட்டத்தை. என்ன சட்டம் திருத்துறான், வக்ஃபு சொத்துங்கிறது முஸ்லீம்கள் கொடுத்தது, முஸ்லீம்களுடைய சமூகம் பராமரிப்பதற்காக, முஸ்லீம்களின் முன்னேற்றத்திற்காக, அவர்கள் பள்ளிவாசல், அவர்கள் மதரசா, அவர்கள் தர்கா முன்னேற்றத்திற்காக அந்த சொத்து கொடுக்கப்பட்ட சொத்து. அதை பராமரிப்பதற்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அதில் எவனா ஊழ செஞ்சா என்ன செய்யணும், அவனை கூப்பிட்டு தண்டிக்கணும், அதை நேர்மையானவனும் மாற்றணும், அதை சரியாக பயன்படுத்துகிறவன சரியாக நிர்வாகம் செய்யறவனும் போடணும். இவன் எப்படி தெரியுமா நிர்வாகம் பண்ணுறான், இவன் எப்படி தெரியுமா சட்டம் தெரிஞ்சுன்னா, நீ முஸ்லீமாக இருக்கிறவங்க நீ தப்பு பண்ணுற, அதான் முஸ்லீம் வந்து அவன் 4 பேரை போடும். முழு அதிகாரத்தையும் கலெக்டர்கிட்ட கொடு. கலெக்டர் பார்த்து இது வகுப்பு சொத்து சொன்னால் வகுப்பு சொத்து, அவர் இல்லைன்னு சொன்னால் இல்லை. எப்படி கொண்டு போகிறான், இப்போ கலெக்டர் என்ன பண்ணுவார், இதெல்லாம் வகுப்பு சொத்து இல்லை அப்படின்னா உடனே கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். நீ இவ்வளோ நாளாக நீ ஆட்டை போட்டுருந்த, இப்போ மொத்தமாக நாங்கள் பர்மிஷனோட நாங்களே ஆட்டை பண்ணுறோம் அப்படிங்கிற பிளானோட இப்போ இந்த செயலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. முன்னாலுமே அல்லாவுக்கு பயந்தவர்களாக நிர்வாகத்தில் இருந்தவர்கள், முஸ்லீமாக தானே இருந்தவர்களாக, முஸ்லீமாக இருந்தவங்க தானே நிர்வாகம் பண்ணாங்க. அப்படி நிர்வாகம் பண்ண முன்னாலுமே ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனாக இருந்து இந்த சொத்தை எல்லாம் நல்ல வழிக்கு பயன்படுத்தி இருந்தால் இந்த சமுதாயத்தை எவ்வளவு உயர்த்தியிருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னும் போய் சுத்திட்டு இருக்கான், வீடு இல்லாம எத்தனையோ பேர் இருக்கான், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம எத்தனை பேர் இருக்கான், அனாதை ஆசிரமத்தில் எத்தனை பேர் இருக்கான். இவ்வளவு சுத்தி இருந்து அதை சரியான முறையில் ஏழைகளுக்கு கொடுக்காமல், அவர்களை முன்னேற்றாமல் இருந்த முஸ்லிம்களை நாளை வறுமையின் கேள்வி. இன்றைக்கு உட்காந்து குதிக்கிறான், இன்றைக்கு எல்லாமே எதிர்த்து குதிக்கிறான். அவன் ஆட்டை போட போறான், அவன் ஆட்டையை போட. இவ்வளவு நாள் நீ ஆட்டை போட்டிருந்தது, இவ்வளவு நாள் நீ வேண்டிக் கொண்டிருந்தது, இப்ப நீ இவ்வளவு நாள் சரியான முறையில் நிர்வாகம் செய்திருந்தால் இந்த செய்தி இது வந்திருக்குமா, இந்த ஆபத்து வந்திருக்குமா? ஆக இன்றைக்கு வக்ஃபு சொத்தை ஏற்கனவே இருந்தவன் நம்ம முஸ்லீம் அதை திருடிட்டு இருந்தான், இப்போ மொத்தமாக கவர்மெண்ட் பிளான் போட்டிருக்கான், இப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், நம்மால் முடிந்தது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே இதில் செய்ய. இப்போ நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் எப்படி பயன்படுவதற்கு என்று புரியவில்லை. ஆனால் அதையும் தாண்டி பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. இதை நாம் இறைவனிடத்தில் ஒப்படைத்து இது உண்மையாலுமே தேவையுள்ள மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு தீர்வு அல்லாஹ் நாடினால் கிடைக்கும் என்பதற்காக நீங்கள் சற்று நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக, இந்த ஏழை மக்களுக்காக, அந்த வக்ஃபு சொத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அது உண்மையான மக்களுக்கு அது கிடைப்பதற்கு நாம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்வது நண்பர்களாக வாழ்க்கை அமைப்பு